Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோல August 26, 2025 Udemy free certification courses coupon code தான் பார்க்க போறோம். Coupon code might expire at any time. Limited seats மட்டும் தான் இருக்கும். First வர 1000 members or 500 membersனு இந்த மாதிரி லிமிட் செட் பண்ணிருப்பாங்க. ஸோ எப்போ யார் இந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. நீங்க என்ரோல் பண்ணும்போது கூப்பன் கோட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா no one will take responsibility. இது உங்களுக்கு புரிஞ்சா மட்டும் நீங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ கூப்பன் கோட் might expire at any time. நான் கிளியரா சொல்லியிருக்கேன். இந்த ஒரு வீடியோல ஆன் டிமாண்டா இருக்கக்கூடிய எல்லா ட்ரெண்டிங் டாப் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கோர்ஸஸும் நான் கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய வீடியோ மூலியமா நீங்க ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் என்ரோல் பண்ணிருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதையும் நீங்க தாராளமா கமெண்ட்ல கேட்கலாம். நீங்க கேட்கறத நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி அதுக்கான ஃப்ரீ கோர்ஸஸை கொண்டு வருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நம்பை வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாங்கிற மாதிரி தான். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் பைத்தான், பாண்டாஸ், நம்பை இந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு 7 ஹவர்ஸ்க்குள்ளே சொல்லி கொடுக்குறாங்க. இதோட சிலபஸ் பாருங்கள். சிலபஸ் உங்களுக்கு ஓகேவா இருக்குது, உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கே என்ரோல் பண்ணிக்கலாம். நான் காமிக்கிற எந்த கோர்ஸ்க்குமே எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 2, எம்ப்ளாயி சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். இது ஒரு ப்ரீமியம் கோர்ஸு. ஸோ சைபர் செக்யூரிட்டியில் வந்துட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம், எப்படி நீங்கள் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட நீங்கள் பேசிக்காக டேட்டா நீங்கள் ஆன்லைனில் போனாலுமே நீங்கள் வந்துட்டு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கீங்க ஒரு கார்ப்பரேட்டுக்குன்னு சொன்னால் அப்போ நீங்கள் எப்படிலாம் வந்துட்டு ப்ரிகாஷனோட இருக்கலாங்கிறத இந்த கோர்ஸ் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 3. இது வந்துட்டு ஜாவா அண்ட் C++ அண்ட் PHPயோட கிராஷ் கோர்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு பிகினர் லெவலுக்கான கோர்ஸ் தான். அரௌண்ட் ஒரு 3 ஹவர்ஸ்க்காக இருக்குது. இது யாருனாலும் படிச்சுக்கலாம். இதுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. நெக்ஸ்ட் கோர்ஸ் CSS, Bootstrap, JavaScript அண்ட் வெப் டெவலப்மெண்ட்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு 5 ஹவர்க்காக இருக்குது. இது எல்லாத்துலேயுமே நீங்கள் பேசிக்ஸ் மட்டும்தான் கற்றுப்பீங்க. உங்களுக்கு HTML கம்ப்யூட்டர் நாலேஜில் வந்துட்டு ஒரு ஃபெமிலியாரிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணலாம். வாட்டுங்கிறத மட்டும் இந்த கோர்ஸ்லேருந்து நீங்கள் கற்றுப்பீங்க. இதில் வர சர்டிஃபிகேட்டை உங்களோட லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமேலையும் ஆட் பண்ணிக்கலாம். கோர்ஸ் நம்பர் 5, அல்டிமேட் கூகுள் டேக் மேனேஜருக்கான கோர்ஸ். பிகினர் டு அட்வான்ஸ் லெவல் வரை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு ப்ரீமியம் லெவலுக்கான கோர்ஸ் அரௌண்ட் ஒரு 3 ஹவர்க்காக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணுறதா இருந்தாலுமே அந்த சிலபஸ் உங்களுக்கு உபயோகமாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நீங்கள் என்ரோல் பண்ணி படிக்காமல் வச்சு அவங்களுக்கு வர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வேணுன்னா அதை மட்டும் கமெண்ட்டில் கேட்காம என்னுடைய வீடியோ மூலிமா நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் AI ஃபார் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் காம்ப்ளைன்ஸ் எக்ஸலன்ஸ்க்கான கோர்ஸு. இது வந்துட்டு அரௌண்ட் ஒரு 5 ஹவர்ஸ்க்காக வருது. 27 டவுன்லோடபிள் ரீசஸ். ஒரு 5 மணி நேரம் நீங்கள் வந்துட்டு வீக்கெண்டில் உங்களுடைய மொபைல் ஃபோன், லேப்டாப், PC எதுலேருந்துனாலுமே இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸஸை நீங்கள் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 7. இது வந்துட்டு 2025 ஒரு கம்ப்ளீட் பைத்தான் பூட் கேம்ப் மாதிரி 0 to ஹீரோங்கிற கான்செப்டில் 11 ஹவர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. பைத்தானுடைய அடிப்படையான பேசிக் இந்த ஒரு கோர்ஸ் மூலியமா நீங்க கத்துப்பீங்க. நான் ஆல்ரெடி டேட்டா அனலிஸ்ட்கான ரோட் மேப் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதுக்கான லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 8. இது வந்துட்டு பைத்தான் அண்ட் ஃபிளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க் வச்சு ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் மாதிரி ப்ரீமியம்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. 12 ஹவர்க்கான கோர்ஸ். எந்த ஒரு கோர்ஸ் ஹை டியூரேஷனாக இருக்கோ அதில் வந்துட்டு சிலபஸ் ஹையாக இருக்கும். ப்ளஸ் இது ஆன் டிமாண்ட் டாபிக்குங்கிறதுனால நிறைய கற்றுக்கிறதுக்காக நிறைய பேர் இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் நிறைய பேர் வந்துட்டு சீக்கிரம் என்ரோல் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ டிமாண்ட் ஹையாக இருக்குது. அதனால் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்துட்டு மாஸ்டர் இன் டிஜிட்டல் இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கானது. இது வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 8 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு 8 ஹவர்ஸுங்கிறது யுடிமியில் வந்துட்டு ஃப்ரீ கோர்ஸ்னு வரும்போது அது லாங் டியூரேஷன் கோர்ஸாக தான் கன்சிடர் ஆகும். ஸோ அதனால் இதுக்குமே டிமாண்ட் ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு கோர்ஸ் நம்பர் 10. இது வந்துட்டு ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்கான கோர்ஸு. ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்க்கு ரிலேட்டடாக இன்னும் நிறைய கோர்ஸ் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. இது வந்துட்டு 44 டவுன்லோடபிள் ரீசஸோட 7 ஹவர்ஸில் நீங்கள் படித்து முடிக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஐடியில் உங்களுக்கு கோடிங்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஹெச்ஆர் கோர்சஸ்லாம் என்ரோல் பண்ணிட்டு ஹெச்ஆர் ஜாப்க்கும் நீங்கள் போகலாம். நான் கோடிங் ஐடி ஜாப்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்குங்கிறதையும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கோர்ஸ் நம்பர் 11, மாஸ்டர் இன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்கான ஒரு ப்ரீமியம் கோர்ஸ். இது அரௌண்ட் ஒரு 12 ஹவர்ஸ்க்காக இருக்குது. நீங்கள் இந்த சிலபஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது. அதனால் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி அஃப்லியேட் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் கோர்ஸ் கேட்குறீங்க. ஸோ நான் கண்டிப்பாக வர போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 12. இது வந்துட்டு எஜலோடைய ஹெச்ஆர் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ எஜில்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரையும். ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த ஒரு 10 மணி நேரம் கோர்ஸில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஹெச்ஆர் சம்மந்தப்பட்டதாக வரும்போது இது எப்படிலாம் இருக்குங்கிறத நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 13. பட் அதுக்கு முன்னாடி கரண்ட் டேட் அண்ட் டைம் ஒரு ப்ரூஃப்காக இந்த டேட் அண்ட் டைமில் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இதெல்லாம் 100% ஆஃபரில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இன் ஹெல்த் கேர் ரெவன்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட்கான ப்ரீமியம் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. யுடிமியில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரீமியம் வெரிஃபைடு பேட்ச் வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பார்க்குறீங்கன்னா அதோடைய டிமாண்ட் வந்துட்டு கண்டிப்பாக ஹையாக இருக்கும். இது வந்துட்டு 8 ஹவருக்கான கோர்ஸு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். கோர்ஸ் நம்பர் 14. இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம். பைத்தான் பாண்டாஸ் நம்பை. ஸோ இது டேப் டூப்ளிகேட் ஆயிருக்கு, அதனால அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஹெச்பி லார்வல்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நீங்கள் எப்படி பில்ட் பண்ணலான்னு. இதில் உங்களுக்கு வந்துட்டு 3 பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணுவீங்க. சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. அது வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு நீங்கள் ஹேண்ட்ஸான ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், உங்கள் ஃபைனல் இயர்க்கு யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், சர்டிஃபிகேட் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த 3 பெனிஃபிட்ஸ் இதில் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் இதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபர்தராக ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். கரியர் சேஞ்ச் எப்படி வந்துட்டு 6 to 7 ஃபிகர் கரியர் வந்துட்டு நீங்கள் எடுக்கலாம், அந்த மாதிரி தான் உங்களுக்கு இதில் வந்துட்டு செல்ஃப் டெவலப்மெண்ட் ஒரு கரியர் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு 1 ஹவர் கோர்ஸில் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ என்ன மாதிரிலாம் வந்துட்டு சப்ளை அண்ட் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப ஆன் டிமாண்டாக இருக்கும். இப்போ வந்து நான் காமிக்கக்கூடிய எந்தெந்த கோர்ஸ்லாம் வந்துட்டு இவருடைய கோர்ஸ் ஜாவா ரிலேட்டடாக வருது, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக வருதோ அந்த கோர்ஸ் வந்துட்டு ரேர். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர், க்ளீன் கோட் டிசைன் அண்ட் ஓப்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. கொஞ்சம் எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு பாருங்கள், 62 ஹவர்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் கோர்ஸ், வெரிஃபைடு பேட்ச் வச்சிருக்கிற ஒரு ப்ரீமியம் கோர்ஸ், ஆன் டிமாண்ட் டாப்பிக்கு, கம்ப்ளீட் 0 to ஹீரோ கோர்ஸ் மாதிரி இருக்குது. மாதிரிலாம் இல்லை, 0 to ஹீரோ கோர்ஸ் தான். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டெஸ்டிங்கில் என்ன மாதிரிலாம் டிசைன்ஸ் இருக்குது, ஓப்ஸ் கான்செப்ட்னா என்ன, ரெஸ்ட் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுக்குறாங்க. இதோடைய டிமாண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்கும். ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் தான். நீங்கள் என்ரோல் பண்ணும்போது கூப்பன் கோட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா நான் மேஜிக் பண்ணி என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ வேர்ல்டு வைடாக அப்ளிகபிளாக இருக்குது. நீங்களே புரிஞ்சால் மட்டும் நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்து இதுக்கு என்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஜாவா சர்வர்லெட், ஹெச்டிடிபி, ஜேஎஸ்பி இது எல்லாமே. இது வந்துட்டு இதுவுமே ஹை டியூரேஷன் 70 ஹவர்ஸ் கிட்ட இது கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு பில்ட் ஆட்டோமேஷன், அப்பாச்சியோட மேவன், செஷன், குக்கி, நீங்கள் வெப் அப்ளிகேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணும், HTML, CSS, JSP, OWASP இது வந்துட்டு எல்லா கார்ப்பரேட் கம்பெனிலையுமே ப்ரொடக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. SAST, DISTன்னு சொல்லுவாங்க. ஸோ சைபர் செக்யூரிட்டி, ஸ்ப்ரிங் கோட், ஸ்ப்ரிங் MVC, ஸ்ப்ரிங் டேட்டா, ஸ்ப்ரிங் JDBC, ரெஸ்ட் ஆர்கிடெக்சர், அப்புறம் ஓப்பன் AI வச்சுலாம் நீங்கள் எப்படி இது பண்ணலான்னு கம்ப்ளீட்டாக 0 to ஒரு ஜாப் ரெடி கோர்ஸ் மாதிரி நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம் ஒரு பிகினருக்காக. ஸோ இதோட டிமாண்டும் ஹையாக இருக்குது. ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சீக்கிரம் என்ரோல் பண்ணுங்கள். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் லெவலுக்கானது. ஸோ இது வந்துட்டு அரௌண்ட் ஒரு 15 ஹவர்ஸ் கிட்ட தான் இருக்குது. 20 கோடிங் எக்ஸசைஸோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது யாருக்கு வேணுமோ நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஜாவாவில் உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது, நீங்கள் நிறைய கற்றுக்கணும் ஜாவாலன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் கோர்ஸ் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கோட் ரிவ்யூ ஃபார் செக்யூர், க்ளீன் அண்ட் ஸ்கேலபிள் கோட்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் என்ரோல் பண்ணலாம். 17 ஹவர்ஸ் கிட்ட உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஐடிக்குள்ளே கோடிங் டெவலப்மெண்ட் அந்த சைட்லாம் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது பர்ஃபெக்ட் கோர்ஸாக இருக்கும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா செக்யூர் கோட் இன் ஜாவா அண்ட் ஸ்ப்ரிங் பூட், எப்படி நீங்கள் ரெசிலியன்ட் ஆப் நீங்கள் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ரெசிலியன்சி பேஸ் பண்ணி இது கொடுத்துருக்காங்க. மீளும் தன்மை, ஒன்று டவுன் ஆச்சுன்னா அது எப்படி கொண்டு வரலாம் அந்த மாதிரி. ஸோ டவுன் ஆச்சுன்னா அப்படி டவுன்லேயே இருக்கக்கூடாது ப்ரொடக்ஷனில். இது வந்துட்டு OWASP ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அதாவது ஒரு வெப் அப்ளிகேஷன் போனால் அது ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்ப்பாங்க, அது செக்யூரிட்டி இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ அது என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங் பூட், ஸ்ப்ரிங்ஸ் உடைய செக்யூரிட்டி இது எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ரெக்குவயர்மெண்ட் பாருங்கள். ரெக்குவயர்மெண்ட்டில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணி படிக்கலாம். ஸோ நிறைய பேர் ஜாவாவில் வந்துட்டு இந்த ஓப்ஸ் கான்செப்டை எப்படி நம்ம நல்லா கோட் பண்ணோம், பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன, இந்த மாதிரி நீங்கள் கோர்ஸ் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான், நோட் பண்ணிக்கோங்க.
பப்ளிக் ஸ்பீக்கிங் ஃபார் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இதுக்கு என்ரோல் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் வந்துட்டு நாலேஜ் இருக்கணும், சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகணும், பர்சனல் டெவலப்மெண்ட் எதாவது நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறனாலுமே நீங்கள் வந்துட்டு தாராளமாக இந்த கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்துட்டு சி ஷார்ப்போடைய பேசிக்ஸ் 0 to ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சி ஷார்ப்போடைய ரொம்ப பேசிக், அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ப்ரோக்ராமிங் போடணும் அப்படிங்கிறத ஒரு 3 ஹவர்ஸில் வாட் இஸ் வாட், ஒரு பிகினருக்கு என்னெல்லாம் தெரியணும் சி ஷார்ப் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடிங்கிறத இதில் உங்களுக்கு கவர் பண்ணுறாங்க. 23rd கோர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கரண்ட் டேட் அண்ட் டைம் காமிச்சிடுறேன், இது ஒரு ப்ரூஃப்காக. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா iOS டெவலப்மெண்ட்கானது. உங்களுடைய ஃபஸ்ட் ஆப்பை நீங்கள் வந்துட்டு ஸ்விஃப்ட் ஏஐ மூலிமா எப்படி பில்ட் பண்ணலாங்கிற மாதிரி 4 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெதர் ஆப் நீங்கள் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணலாம், எப்படி நீங்கள் வந்துட்டு இது சக்ஸஸ்ஃபுல்லாக வெதர் ஆப் கிரியேட் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணலாங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ப்ரொஃபஷனல் டிப்ளமோ இன் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அண்ட் காப்பி ரைட்டிங்கான கோர்ஸ் கேட்டிருந்தேங்க போட்டிருக்கேன். காப்பி ரைட்டிங்க்கும் டெக்னிக்கல் கான்டென்ட் ரைட்டிங்க்கும் கோர்ஸ் கேட்டிருந்தீங்க. அது ரொம்ப ரொம்ப ரேர், பட் நான் கிடைச்சா அப்லோட் பண்ணுறேன். இது ஒரு 3 ஹவர்க்கான கோர்ஸாக இருக்குது. மொத்தம் ஒரு 15 டவுன்லோடபிள் யூசர்ஸோட உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ யாருக்கு வேணுமோ நீங்கள் இதை என்ரோல் பண்ணிக்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைவருடைய ஃப்ரீலான்சிங். ஒரு அப்சல்யூட் பிகினராக இருந்தீங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் மாதிரி ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே சொல்லி கொடுக்குறாங்க. மொத்தம் ஒரு 3 ஆர்டிக்கல் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் ஃபைவரில் நீங்கள் எப்படி வந்துட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் எப்படி ஷோகேஸ் பண்ணலாங்கிறதுலாம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஃப்ரீ காமர்ஸ் வெப்சைட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அதில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அரௌண்ட் ஒரு 4 ஹவர்ஸ்க்காக வருது. வேர்ட் ப்ரெஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், டேஷ்போர்ட் நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஹோம் பேஜ் அப்புறம் ஹெடர் ஃபுட்டர்லாம் நீங்கள் எப்படி டிசைன் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 27. நான் எந்த ஆர்டரில் கோர்ஸ் காமிக்கிறேனோ அதே ஆர்டரில் தான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டிசைன் அண்ட் டெவலப் யூனிக் கஸ்டமர் வேல்யூ செல்லிங் ப்ரொபோர்ஷன். இது ஒரு ப்ரீமியம் கோர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் ஒரு 3 ஹவர்ஸ்க்கானது. சிலபஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இதுக்கு என்ரோல் பண்ணிக்கலாம். மறக்காமல் என்னோட வீடியோ மூலிமா எத்தனை கோர்சஸ் என்ரோல் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதையும் நீங்கள் கேளுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 28. பைத்தானுடைய மிஷின் லேர்னிங் பிகினர் டு ப்ரோ, அதாவது ப்ரொஃபஷனல் லெவல் வரையும் ஒரு 6 ஹவர்ஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு ரொம்ப இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோர்ஸ் சூட்டபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு சோஷியல் மீடியா. எப்படி நீங்கள் சோஷியல் மீடியாவில் எப்படி நம்ம வைரல் ஆகலாம், இந்த இன்ஃப்ளூயன்சர் அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, எதுவும் நீங்கள் பேசிவாக ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை கான்டென்ட் கிரியேஷனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் இந்த 4 ஹவர்க்கான கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணிக்கலாம். மொத்தம் 2 கிளாஸ் ப்ராஜெக்டோட உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பைத்தானுடைய கோர்ஸ் ஆப் டெவலப்பர்ஸ்க்காக எப்படி உங்களுடைய ஃபஸ்ட் ஆப்பை நீங்கள் பில்ட் பண்ணலாங்கிற மாதிரி தான் இந்த கோர்ஸில் ஒரு 6 ஹவர்ஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது, எந்த ஒரு டெட்லைனும் கிடையாது. உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக டைம் இருக்கோ அப்போ நீங்கள் இதுக்கு என்ரோல் பண்ணலாம். லாஸ்ட்டில் உங்களுக்கு 2 கிளாஸ் ப்ராஜெக்டோட இன்க்ளூட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லோகோ டிசைன். நீங்கள் எப்படி வந்துட்டு ஃபோட்டோஷாப் இல்லுஸ்ட்ரேட்டர் வச்சு பண்ணலாங்கிற மாதிரி தான் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 4 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் காமிச்ச இந்த எல்லா கோர்ஸஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.